Hello viewers, this is Suresh from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. இந்த வீடியோவில் வந்து என் கூட ஸ்டூடெண்ட் இருக்காரு. ஸ்டூடெண்ட் பேர் வந்து மிஸ்டர் யுவராஜ். அவர் வந்து நேரோ ஸ்ட்ரீட் டிரைவிங், அதாவது வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன ரோட்ஸில் ட்ரைனிங் கொடுக்கும்போது எப்படி வந்து ஒரு பிகினர் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டிரைவிங் கான்செப்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கைட் பண்ணி இந்த வீடியோவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் அவர் எப்படி பண்ணுறாருன்றது பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வியூவர்ஸ். ஸ்டார்ட் கோயிங். கிளச் கண்ட்ரோல்லே மூவ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் கிளச் வச்சுட்டு ஜங்ஷன் ஏரியா வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, ஃப்ரண்ட்லேருந்து யார் வரா, நம்ம கூடயே யார் வரா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. வாவ், ஸ்வீட் பிரேக்கர். லீவ் த கிளச் ஸ்லோலி, அப்புறமா பிரேக் விட்டுருக்கோங்க. பர்ஃபெக்டாக ரைட்டில் போய்க்கோங்க. பர்ஃபெக்ட், வெரி நைஸ். அவ்வளோ ரைட்டில் போய்ட்டு கிராஜுவலாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வெரி நைஸ். ரொம்பவே நேரோ ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கோம். இப்போது லெஃப்ட் பார்க்கணும். நேரோ ஸ்ட்ரீட்டில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, லெஃப்ட்டில் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கணும், ரைட்டில் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் வருதா அப்படின்றத வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி லெஃப்ட் இந்த மாதிரி கேப்சர் பண்ணி நீங்கள் என்ன நினச்சிங்க, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு கிளிப் அனுப்பிச்சு விட்டுருவோம். ஸோ அவங்க நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு போகும்போது பார்க்கும்போது ஓகே, நான் நினைக்கும் போது இவ்வளோ கேப் இருக்கான்னு சொல்லி லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப கால்குலேட்டடாக ரிசர்ச் பேஸில் நான் வந்து இந்த மாதிரி கேமரா செட் பண்ணி அவங்களுக்கு வந்து கிளிப்ஸ் கொடுத்து, ப்ளஸ் அவங்க என்ன டிரைவிங் கான்செப்ட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும்போது டூ வே ஒர்க்காக வீட்டுக்கு போய்ட்டு ஹோம் ஒர்க்கும் பண்ணுவாங்க. இப்போ லெஃப்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸாக வச்சுருக்கீங்க. ஓகே, கொஞ்சம் க்ளோஸ். அது லெஃப்ட் மிரர் பார்த்து அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க எவ்வளோ கேப் விட்டுருக்கீங்கன்னு. ஸோ ஆஸ் அ டிரைவராக நீங்கள் என்ன நினச்சிங்க, என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ உள்ள இப்போ இந்த ரெண்டு பைக்கும் காருக்குள்ளே கார் போகிற வழி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ஸ்பேஸில் அலோகேட் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஈக்குவல் ஸ்பேஸ், ரைட் ஈக்குவல் ஸ்பேஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து ப்ரிடாமினெண்ட்டாக வந்து நேரோ ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் உங்களை வந்து ஒரு கொஷின் கேட்டுக்கோங்க. என்ன கொஷின் கேட்டுக்கிறீங்கன்னா, வில் மை கார் கோ, என்னுடைய கார் இந்த வழியில் போகுமா? அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு கார் வருதுன்னா என்னுடைய காரும் அந்த ஆப்போசிட்டில் வர வண்டியும் எங்கே மீட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் எடுக்கிறது எப்படின்றத சொல்லித்தர போகிறோம். அவருக்கு சைடு மிரர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். ஓகே, லீவ் த கிளச் ஸ்லோலி. லீவ் த கிளச். ரைட்லேயே பார்த்துக்கோங்க, லெஃப்ட்லேயே பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஈக்குவல் அப்சர்வேஷன் இருக்கணும். இப்போ லெஃப்ட் மிரர் மேட்ச் ஆன உடனே ஸ்டார்ட் மேக்கிங் லெஃப்ட் இயர், ஃபுல் லெஃப்ட் இயர். லீவ் த கிளச், க்ளோஸ் த கிளச். வெரி நைஸ். கிராஜுவலாக 1/3, 2/3, கிராஜுவலாக பேஸ்ட் ஆன் த ரோட் கண்டிஷன் ஸ்டடி பண்ணிட்டு இப்போ பாருங்கள் ஈக்குவல் ஸ்பேஸ், க்ளோஸ் கிளச். வெரி நைஸ். இப்போ பாருங்கள் லெஃப்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் நல்லா பண்ணிவிட்டு நீங்கள் ஓரமாக கூட நின்றுக்கோங்க. இங்கே வந்து டெட்லியான நேரோ ஸ்ட்ரீட்டு. ஸ்டார்ட் கோயிங். போகலாம். வெரி நைஸ். இப்போ வந்து வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம அட்வான்ஸ் டிரைவரே இங்கே வந்தாங்கன்னா ரொம்ப சொதப்புற மாதிரி ஒரு ரோடு. கொஞ்சம் ரைட்டில் வச்சுக்கோங்க. க்ளோஸ் த கிளச். ஃபுல்லாக அப்ரோச் பண்ணாதீங்க இந்த மாதிரி. ஓகே, கிளச் கண்ட்ரோல்லே அப்ரோச் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரைட்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 பீப் அடிங்க. ஃபஸ்ட்டு வந்து கேளுங்க, கொஞ்சம் பைக் எடுக்க சொல்லி கேளுங்க. ஓகே, இப்போ வந்து கிளச் கொஞ்சோண்டு லைட்டாக விடுங்க. ஓகே, ஈக்குவல் ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கோயிங். லீவ் த பிரேக். வெரி நைஸ். ஈக்குவல் கேப் வச்சுக்கோங்க. செம்ம டஃப். க்ளோஸ் த கிளச். கொஞ்சம் லெஃப்ட் வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. ஓகே, லீவ் த கிளச் ஸ்லோலி. லீவ் த பிரேக். ஸ்லோவாக போய்க்கணும். ரைட்டில் மிரர் பாருங்கள், ரொம்ப கேப் க்ளோஸாக இருக்கா? வெரி நைஸ். கேப் இருக்குல்லண்ணா? சூப்பருங்க. லெஃப்ட் மிரர் பார்த்துட்டிங்களா? சூப்பர். இப்போ வந்து ஒரு பிஸியான நேரோ ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கோம். ரைட்டில் போயிடலாமா? ரைட்டில் போயிடலாம். பிரேக் விட்டுருங்க. ஹோல்ட். கிளச் விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிளச் விடுங்க. க்ளோஸ் த கிளச். வெரி நைஸ். லீவ் த கிளச் ஸ்லோலி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வியூவர்ஸ், எவ்வளோ ஒரு ஹெக்டிக்கான சிச்சுவேஷன் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் அவருக்கு வீட்டுக்கு அனுப்பும்போது இந்த வீடியோஸ் பார்க்கும்போது செம்மையாக வந்துடும். லீவ் த கிளச் ஸ்லோலி. லீவ் த பிரேக் ஃபர்ஸ்ட். லீவ் த கிளச் ஸ்லோலி. கொஞ்சம் கொஞ்சமாக கிளச் விடுங்க. க்ளோஸ் த கிளச். அந்த மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது இப்போ ஸ்டடி எப்படி பண்ணணுன்றது பார்த்துக்கோங்க. 1/3 பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அங்கேயே ஹோல்ட் பண்ணிட்டு கிராஜுவலாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. இப்போ மூவ்மெண்ட் ஸ்டடி பண்ணிக்கோங்க. வெரி நைஸ். இப்படி ஸ்டடி பண்ணிங்கன்னா வந்து நம்ம பேக் பாடி வந்து ஃப்ரண்ட் பாடியோட அலைன் ஆகும். நீங்கள் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் சூப்பராக பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ அந்த பைக் வருதுனாலே பைக்குக்குமே வந்து நம்ம ஈக்குவல் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அங்கே அந்த பைக்கும் நம்மளை எங்கே மீட் பண்ண போகிறோன்ற கொஸ்டின் கேட்டு லெஃப்ட்டில் ஸ்பேஸ் இருக்கா, அவனுக்கும் ஸ்பேஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அங்கே இப்போ குப்பை வண்டி நிற்கிது. இப்போ வந்து நம்ம ரைட்டில் போயிட்டு தான் வந்து ஃபர்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் மேக் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் ரைட் மிரர் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். க்ளோஸ் த கிளச் அண்ட் மேக் இட் செகண்ட் இயர். ஹாஃப் கிளச் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் இயர். ரைட் மிரர் பார்த்துட்டு ரைட்டில் ஏற பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஏறுங்க. இங்கேருந்து ஏறுங்க. க்ளோஸாக போய் ஏறக்கூடாது. இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறணும். ஓகே, இப்போ வந்து குப்பை வண்டிக்கு ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். வீட்டுக்கு போய்ட்டு வீடியோ அனுப்புகிறேன். அதை பார்த்துக்கோங்க. எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத சைடு மிரரில் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் எவ்வளோ கேப் அலோகேட் பண்ணிங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அந்த வியூவில் காமிக்கிறேன். ஸ்டார்ட் கம்மிங் லெஃப்ட். வெரி நைஸ். லெஃப்ட் மிரர் பார்த்துக்கோங்க. எவ்வளோ கேப் இருந்துச்சு? நல்ல கேப் இருந்துச்சு. ஓகே, ஃப்ரண்ட் வியூ எவ்வளோ அலோகேட் பண்ணுறோம் அப்படின்றத யூ வில் சி when I send this video. வெரி நைஸ். சூப்பர். அவ்வளோதாங்க நேரோ ஸ்ட்ரீட் டிரைவிங் கான்செப்ட். இது தவிர்த்து ஒன்றுமே இல்லை. லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி பிக் பண்ணுறோம்னா, நாங்கள் கிரவுண்ட் கிளாஸ் கொடுத்துருவோம். கிரவுண்டில் அந்த 2 கோனுக்குள்ள போகும்போது எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லி கொடுத்து லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் பிக்கப் பண்ணி விட்ட பிறகு நேரோ ஸ்ட்ரீட் ரைட்டாகவே செகண்ட் டே, அதாவது கிரவுண்ட் முடிச்சோடனே அடுத்த நாள் வந்து நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணணும், ஒருத்தரோட மைண்ட் செட் என்ன, பெடஸ்ட்ரியன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பைக்ஸ் வந்தாங்கன்னா பூந்து போவாங்க. லெஃப்ட்டில் நம்ம க்ளோஸ் போய்க்கணும். எப்படி ஸ்ட்ரைட்டு தானே போகிறோம்? ரைட்டில் போய்க்கலாமா? ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். வழி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு எப்பவுமே வந்து தப்பாக ரைட் எடுக்கக்கூடாது. லீவ் த பிரேக். லீவ் த கிளச் ஸ்லோலி. ஸ்டார்ட் கோயிங்.
எஸ் 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 ஹாஃப் கிளச் டெக்னிக் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆக்ஸலரேட் பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. வெரி நைஸ். ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் பிகினர்ஸ் வந்து இப்படி தாங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி கார் இஸ் அ ரெக்டாங்கிள். ஓகே, கார் வந்து ரெக்டாங்கிள்ன்றதுனால அந்த அமைப்பை வந்து நீங்கள் வந்து ஒரு 3/4 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஒரு 1/4, அதாவது கால் பாடி இன்சர்ட் ஆன பிறகு தான் மிச்ச பாடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் உடனே போய்ட்டு ஃப்ரண்ட் பாடியில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சைடு ஃபுல்லாக ஸ்க்ராச் வாங்கும் கார். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரைட் சைட் மிரர்லாம் பார்த்துட்டு தான் ஸ்லைட்டஸ்ட் ரைட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். லெஃப்ட் மிரர் பார்த்து தான் ஸ்லைட்டஸ்ட் லெஃப்ட் போகணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் லெஃப்ட்டில் வர பைக்காரங்களே நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். ரைட்டில் வர பைக்காரங்களே நம்ம அப்போ தான் வந்து அனுசரித்து அவாய்ட் பண்ண முடியும். ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்துச்சுன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணி நம்ம எங்கே மீட் பண்ண போகிறோம், அவர் எங்கே மீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓரமாக போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வெரி நைஸாக இருக்கும். இப்போ வந்து ரைட்டில் போயிடலாம். இப்போ க்ளோஸான ரைட் எடுக்க போகிறேன் வியூவர்ஸ். எப்படி எடுக்க போகிறோன்றது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து சைடு மிரர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு இப்போயே திருப்பாதீங்க. எஸ், ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கலாமா? இப்போ வந்து டெட்லியான செகண்ட் கியர் ஸ்பீடில் திருப்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு செகண்ட் கியரில் 10 கிலோமீட்டர்ஸ் பட்டுன்னு கிரிப் ஆகிடும். ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு அப்படியே கிளச் விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் விடுங்க ஃபர்ஸ்ட். எஸ், வெரி நைஸ். லீவ் த கிளச் ஸ்லோலி. எஸ், ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தார் பார்த்தீங்களா? வந்துட்டு அவரே வந்து மூஞ்சி எங்கே வச்சுக்கிறான்னு தெரியல. போகலாம், போங்க, கிளச் விடுங்க. எஸ், லீவ் த பிரேக், லீவ் த கிளச் ஸ்லோலி. கொஞ்சம் கொஞ்சமாக. எஸ் எஸ், நீங்கள் போகலாம், போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. இது இன்னுமே நேரோ ஸ்ட்ரீட்டாக இருக்கும் பாருங்கள். எஸ் 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 எஸ், க்ளோஸ் த கிளச்சியா. கிராஜுவல் ஸ்டடி பேஸ்ட் ஆன் த மூவ்மெண்ட் ஆஃப் த ரோட். கிராஜுவல் ஸ்டடி. எஸ், போயிட்டே இருக்கலாம். வெரி நைஸ். பர்ஃபெக்டாக அலோகேட் பண்ணிக்கிறாரு. லெஃப்ட்டில் பெடஸ்ட்ரியன் இருக்காங்க, ஆப்போசிட் ஆட்டோ வருது பாருங்கள். அவருக்கு 2 பீப் அடிச்சு நீங்கள் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் அப்ரோச் போகலாம், போங்க. அவர் நின்ட்டாரு. கிளச் க்ளோஸ் பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கலாம். போயிடுங்க. நம்மளை வந்து உருட்டிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப ஓரமாக ஒருத்தவங்க விட்டாங்கன்னா நம்ம போயிடணும். அந்த அண்ணா கிட்ட தாங்க சொல்லிக்கலாம். க்ளோஸ் த கிளச்சை கொஞ்சம் ரைட்டில் வருங்க. அப்படியே ஏற்றி காமிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணிப்போம். எஸ், தேங்க்ஸ்ண்ணா. லீவ் த கிளச் ஸ்லோலியா. எஸ், லெஃப்ட் வாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். கிராஜுவல் ஸ்டடியா. எஸ், க்ளோஸ் த கிளச்சியா. ஓகே, உங்களுக்கு லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் எவ்வளோ கேப் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பக்கவாக எண்ணத்துக்கு வர ஆரம்பிச்சிட்ருக்கோம். ரைட் மிரர் பார்த்துக்கோங்க. அம்மாவுக்குலாம் வந்து 2 வீல்ஸ் கொடுங்க. கேட்டால் தான் அவங்க வழி கொடுப்பாங்க. எஸ், ஸ்டார்ட் பாயிண்ட். இல்லைனா கார் போகிற வழி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்பாங்க. பைக் கூட திரும்பி பார்க்குறா இருப்பாங்க. இந்த மாதிரி ஹார்ன் பீப் 2 ஷார்ட் பீப்லாம் கொடுங்க. கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஆல் த டைம். நம்ம ஏன்னா டிரைவர் கொஞ்சம் ரைட்டில் வச்சுக்கோங்க. நல்லா ரைட்டில் தட்டுங்க, நல்லா ரைட்டில் தட்டுங்க. எஸ், வெரி நைஸ் ஜட்ஜ்மெண்ட். நல்லா லெஃப்ட் மிரர் பார்த்துக்கோங்க எவ்வளோ கேப் இருந்துச்சுன்னு. க்ளோஸ் த கிளச்சியா. கிராஜுவல் ஸ்டடி. எஸ், வெரி நைஸ், சூப்பர். ஓகே, பிகாஸ் இதில் ஏதாவது டவுன்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி, training in our car and own car in Chennai at doorstep. Thank you so much for watching this video.